அடுத்த லெவல் கோகனட்டுக்கு வந்தாச்சு. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆப்பிளை போலவோ இல்லை பலானா போலவோ நமக்கு எளிதாய் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எக்ஸ்ட்ரா டூல் வேணும். நமக்கு வேறு ஏதாவது அருவாளோ ஏதாவது உடைப்பதற்கு ஏதாவது தேவைப்படும். அதை வச்சு உடைச்சாதான் இதில் இருக்கிறத நம்ம சாப்பிட முடியும். ஆகவே கொஞ்சம் கடினமானது. அது போல தான் இன்டர்பிரிட்டேஷன் பைபிளை விளக்கி கொள்கிற மூணாவது லெவல். ஃபஸ்ட்டு லெவல் ஆப்பிள் லெவல், மேலேயும் கிளியும் படித்தா புரிஞ்சிடும். ரெண்டாவது லெவல் பனானா லெவல், கொஞ்சம் சரித்திரத்தையும் கொஞ்சம் கலாச்சாரத்தையும் எடுத்து பின்னாடி திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கும். இது கோகனட் லெவல். ஒரு டூல் நமக்கு தேவைப்படும். அந்த டூல் தான் என்ன அப்படின்னா பைபிள் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் கமெண்ட்ரி, விளக்க உரை, வேதாகம விளக்க உரை, பைபிள் கமெண்ட்ரிஸ் யூஸ் பண்ணணும். பைபிள் டிக்ஷனரின்னு இருக்குது. பைபிளோட டிக்ஷனரிஸ் நிறையா டிக்ஷனரிஸ் இருக்குது. அவைகள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். வேத வல்லுநர்கள் எழுதின புஸ்தகங்கள் அவைகள் எல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும் சில வசனங்களை புரிந்து கொள்வதற்கு. அதுதான் மூன்றாவது லெவல் இன்டர்பிரிட்டேஷன், புரிந்து கொள்வதற்கான முறை. ஆகவே இப்படிப்பட்ட பைபிள் கிளாஸில், ஸ்டடி பைபிளில் உங்களுக்கு அந்த காரியங்கள் கொடுத்துருப்பாங்க புரிந்து கொள்வதற்கு எளிதாய். அதுக்கு உதாரணமாக யோவான் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 22 எடுத்து வாசிப்போம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. ஓகே, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு அந்த பண்டிகைக்கு போனார். சரி, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டெடிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அப்படின்னா கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் எப்படி கொடுப்பீங்க? ஒன்று மேலே கீழே பார்ப்பீங்க, ஏதாவது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை இருக்கான்னு பார்ப்பீங்க, இருக்காது. சரி, கலாச்சாரத்தில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் போய் புரட்டுவீங்க. பழைய ஏற்பாட்டில் போய் புரட்டி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு வார்த்தையும் கிடையாது. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு ஒன்றுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அனுசரிக்க ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் எங்கேயுமே இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பைபிளில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைனா என்னன்னு நீங்கள் தேடினா கிடைக்காது, இருக்காது. அதுக்கு தான் நம்ம கோகனட் முறை நமக்கு கையாள வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரா டூல் நமக்கு தேவைப்படுது. அது வேத வல்லுநர்கள், ஸ்டடி பைபிள், டிக்ஷனரி அண்ட் கமெண்ட்ரி அவைகளை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்துச்சு? நம்ம மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு 400 வருஷம் இருண்ட வருஷம்னு நமக்கு தெரியும். மத்தேயுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் ஒரு 400 வருஷம் இருண்ட கால வருஷம் ஏதோ அங்கே நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தேவன் அந்த இடத்துல பேசலை தீர்க்க தரிசிகளை கொண்டு. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த யூத மக்களை ஒரு 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 விதமான கிரேக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க. யார் அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட் தெரியும். கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் த கிரேட். அவன் மரித்து போன பிற்பாடு அவன் இருந்த இடத்துல ஒரு 3 பிரதானிகள், 3 அல்லது 4 பிரதானிகள் அந்த இடத்துல வருவாங்க. அந்த அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடுகளையும் அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது ஆட்சி செய்ய சொல்லும் பொழுது செலுசிட் அப்படின்ற ஒரு கூட்டம் இந்த இஸ்ரவேல், இந்த பாபிலோன், இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் ரொம்ப கொடுமையாய், தவறுதலாய், சரியில்லாமல் அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டார்கள். அப்பொழுது மேக்கபீஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் எழுந்தது. அதில் ஜூடாஸ் மேக்கபீஸ் அப்படின்னு ஒரு நபர் வந்தார். அவர் இந்த ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினார், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, இல்லை இவர்களை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட வேண்டும், அடித்து துரத்த வேண்டும், இந்த ஜனங்களை, இந்த நம்மை அடிமைப்படுத்துகிற இந்த அதிகாரிகளை எல்லாம் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அவர் இருக்கிற முக்கியமான ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்கிற முக்கியமான ஒரு ராஜாவை போட்டு தள்ளி அங்கே இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி இஸ்ரவேலை அவர்கள் மீட்டு கொண்டார்கள். ஏன் அப்படின்னா ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் அப்படின்ற ஒரு கொடிய மன்னன், கிரேக்க மன்னன், அவன் என்ன பண்ணா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்தவுடன், இஸ்ரவேல் தேவாலயத்தை பிடித்தவுடன் அவன் என்ன செய்தான், அந்த தேவாலயத்துக்கு சென்று அவன் உள்ளே இருந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மீது பன்றிகளை அவன் பலியிட ஆரம்பித்தான். பன்றிகளை, உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ரொம்ப பரிசுத்தமானது. அது உள்ள ஆசாரியன் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். அப்படி இருந்த ஒரு உடன்படிக்கை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியின் மீதே அவனுடைய தெய்வங்களுக்கு பன்றிகளை கொண்டு அவன் பலியிட்டு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் அமர்ந்து கொண்டவனாய், நான் தான் தேவன், உங்களுடைய தேவன் நான் தான், என்னை வணங்குங்கள் என்று அவன் கோஷமிட்டான், முழக்கமிட்டான்.
இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இவர்கள் எழும்பினார்கள். மக்கபேயர்கள் எழும்பி ஒரு போராட்டம் செய்து அவனை கொன்று போட்டார்கள். அந்த இடத்துல அவன் கொன்று போட்ட பிற்பாடு அந்த ஆட்சி அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஆகவே இது முடிந்த பிற்பாடு அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிறார்கள். மறுபிரதிஷ்டை செய்கிறார்கள். எல்லாத்தையும் கழுவி எடுத்து பரிசுத்தம் பண்ணி திரும்பவுமாய் உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல வச்சு ரீடெடிகேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? அந்த இருண்ட காலம்னு சொல்கிறோமே, அந்த காலத்தில் நடந்த சரித்திரம் இது. அந்த காலத்தில் இப்படியா ஒரு ரீடெடிகேஷன் நடந்து டெம்பிள் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 8 நாள் லைட்டு ஜகஜோதியாக எரிஞ்சு ஒரு ரீடெடிகேஷன் அப்படின்ற ஒரு விழா கொண்டாடப்பட்டது. இப்போ யோவான் படிக்கும் பொழுது நமக்கு விளங்காது, இது என்ன ரீடெடிகேஷன் அப்படி. ஹனுக்கா அப்படின்னு இப்போ யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ஹனுக்கா அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் நீங்கள் நிறையா வரும். ஹனுக்கா இஸ்ரவேலில் இப்பயுமே அவங்க இது ஹனுக்கான்ற ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. நமக்கு எப்படி தீபாவளியோ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸோ, அவங்களுக்கு வந்து ஹனுக்கா டெம்பிளை ரீடெடிகேட் பண்ணாங்க, பரிசுத்தப்படுத்தி ரீடெடிகேட் பண்ணாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, யோவான் 10வது அதிகாரத்தில் 36வது வசனம் பாருங்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் பாருங்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான். பாருங்க, இயேசு இப்போ அந்த டெம்பிள் ஆஃப் டெடிகேஷன் அந்த பண்டிகைக்கு போறாரு. அந்த தேவாலயத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட எப்படி பேசுறாரு? தேவனால் பரிசுத்தம் பண்ணப்பட்டது நான்ப்பா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? தேவனால் பரிசுத்தம் பண்ணப்பட்டு ரீடெடிகேட் பண்ணது இந்த தேவாலயம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த தேவாலயம் தான் தேவனால் பரிசுத்தம் என்ற என்ன? செட் அபார்ட், வேறு பிரிக்கப்பட்டது. நீ நினைக்கிற இந்த கட்டிடங்கள் அல்ல, நான் தான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டது, நான் தான் தேவனுடைய ஆலயமடா அப்படின்னு ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. ஆகவே இந்த பிரதிஷ்டை, தேவாலய பிரதிஷ்டை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டெடிகேஷன் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப்பு, வேத வல்லுநர்களுடைய உதவியை நாம் நாடும் பொழுது நமக்கு இந்த காரியங்கள் அழகாய் நமக்கு புரிய வரும். வெளிப்படுத்தின விசேஷம், அதுக்கு ரொம்ப நமக்கு உதவி வேண்டும். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஒரு வித்தியாசமான புஸ்தகம். நிறைய வகைகள் உண்டு. பைபிளில் வந்து நிறைய வகைகள் புஸ்தகங்கள் நமக்கு இருக்குது. ஜான்ரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஜான்ரா அப்படின்னா வகைகள். இப்போ நம்ம மூவி வந்து நிறைய ஜான்ரா மூவிஸ் இருக்குது. தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் ஜான்ரா இன் மூவிஸ். அப்படின்னா நகைச்சுவை படம், காதல் படம், வேற என்ன, பேய் படம், திகில் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர், இப்படியே பல படங்கள், வகைகளான படங்கள் இருக்குது. அதே போல் பைபிள்லையும் நிறைய புஸ்தகங்கள் பல வகை கொண்டது. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது உன்னத பாட்டோடு ஆரம்பித்தோம். உன்னத பாட்டு என்ன வகைப்பட்டது? அது ஒரு காதல், ஒரு கணவன் மனைவிக்கு, உறவுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு காதல் காவியம். இப்படியே பல வகைகள் இருக்குது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்போகலிப்டிக் இன் நேச்சர், அப்போகலிப்டிக் என்ற ஒரு வகை. அது வந்து வித்தியாசமான வகை. அது நீங்கள் தெளிவாக படித்தா புரியாது. ஃபுல்லாக சிம்பிள்ஸால் நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லாக மறைமுக பொருளால் தான் நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்து 400 போன செஷனில் தப்பாக ஒரு நம்பர் சொன்னேன்னு, 420க்கு பதிலாக 415, 420. அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குது. அதே போல் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அப்போகலிப்டிக் இன் நேச்சர், அப்போகலிப்ஸ் என்ற ஒரு ஜான்ரா, ஒரு வகையை சார்ந்தது. அதை வந்து வேறு விதமாய் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப்போடு படிக்கும் பொழுது நமக்கு சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியத்தோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதெல்லாம் திரும்ப யூடியூப்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப புரிகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கம். இப்போ யார் யூதா கோத்திரத்து சிங்கம்? அந்த இடத்துல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன். இந்த புஸ்தகத்தை எப்படியாக புரிந்து கொள்ளணும்னா 5வது வசனத்தில் பாருங்க. தென் ஒன் ஆஃப் த லீடர் செட், ஒருத்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்? யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 6வது வசனம் எப்படியாக ஆரம்பிக்கிறது? அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இங்க பாருங்க, அவர் உன்னை கேட்கிறாரு. 5வது வசனத்துல அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் என்கிற காரியத்தை சொல்றாரு. இவன் கேட்கிறான், யூதா கோத்திரத்து சிங்கம் இங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஆனா இவன் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கறான்? அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. கேட்கறது என்ன? பின்னாடி திரும்பி பார், ஒரு சிங்கம் வந்திருக்கு பார் அப்படின்னு கேட்குறான். அவன் திரும்பி பார்க்கும் பொழுது சிங்கம்னு பார்த்தா பின்னாடி என்ன இருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி.
அதுவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதுதான் வந்து இந்த ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளணும். இந்த அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர், இந்த காவியம், இந்த ஜான்ரா, இந்த வகையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படியாய் நாம் புரிந்து கொள்ளணும். எழுத்தாளர் இப்படியாய் பேசுவார். நம்ம நிறைய நேரம் கேட்டதை வச்சே வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். இயேசுனா சிங்கம்டா, சிங்கம் போல நம்ம இருக்கணும். ஆனால் உண்மையிலே வந்து இயேசு சிங்கம் கிடையாது. இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான். சிங்கம் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. சிங்கத்தை போல இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை ஆண்டவர் அழைத்தது ஆடுகளை போல, அடிக்கப்பட்ட ஆட்டை போல வாழும்படியான வாழ்க்கையை வாழ தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. இப்போ இதே தான் இன்னொரு இடத்துலையும் பண்ணுவாங்க. அதை 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 21வது அதிகாரம் 9வது வசனம். இதே ஃபார்முலாவை இங்கேயும் நம்ம பார்க்கலாம். 21வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ என்னிடத்தில் வந்து, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், he came and said to me, என்னிடத்தில் வந்து சொன்னான். என்ன சொல்றான்? நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியாகிய மணவாட்டியை நான் காண்பிக்கிறேன். இங்க வா, ஆட்டுக்குட்டியோட மணவாட்டி ஒய்ஃப், நான் பிரைடை காமிக்கிறேன், ஆட்டுக்குட்டியோட ஒய்ஃபை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சத்தம் கேட்குது. இவர் வந்து என்ன பார்க்குறாரு? அடுத்தது 10வது வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சொல்றது என்ன சொன்னா, மனைவியை காமிக்கிறேன்னா, ஆனா காண்பிக்கிறது எதை காண்பிக்கிறான்? ஒரு புதிய எருசலேம் இறங்கி வருகிறத காண்பிக்கிறான். கேட்கிறது என்ன? மனைவி. ஆனா பார்க்கிறது ஒரு ஊர் இறங்கி வருது. ரெண்டும் சம்பந்தம் கிடையாது. ஆனா என்ன இங்க பொருள்னா, தேவனுடைய மணவாட்டி யாரு? புதிய எருசலேம், புதிய எருசலேம். அதனால தான் 21வது அதிகாரத்திலே நீங்க அந்த கடைசி 21வது வசனம் படிங்க. 21ல 12 வாசல்களும் 12 முத்துக்களுமாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. பரலோகம் எப்படி இருக்கும்? வழிநடுக தங்கமா இருக்கும். நம்ம போற பரலோகம் எப்படி இருக்கும்? வழிநடுக தங்கம், ஃபுல்லா தங்கம் தான். தங்கத்து மேலதான் நடக்க போறோம். என்னடா என்ன காதல தங்கத்தை போட்டிருக்க, நம்ம தங்கத்துல தான் நடக்க போறோம், உனக்கு எதுக்கு காதல தங்கம், கழுத்துல தங்கம், நம்ம அது மேலதான் நடக்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கோம். நம்ம போற ஊரு அப்படிப்பட்ட தங்கமயமான ஊர் அப்படின்னுவாங்க. ஆனா இங்க எது அங்க சொல்ல வராரு? புதிய எருசலேம்னா தேவனுடைய ஜனங்கள். ஆட்டுக்குட்டியுடைய மணவாட்டி யாரு? புதிய எருசலேம். புதிய எருசலேம்னா தேவனுடைய ஜனங்கள். பரலோகம் ஒன்று தங்கத்தினால செய்யப்பட்டது கிடையாது. இங்கே எதை இங்கே பேசுகிறாங்க? இது அப்போகலிப்டிக் புஸ்தகம். இது அப்படியே நம்ம எடுத்து புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இங்கே எழுத்தாளர் ஒரு விதமாக எழுதுவார், ஒரு கேம். இது ஒரு விதமான கேம். இது கேம் புரியணும்னா இந்த ரூல் நமக்கு தெரியணும். இதை எதை சொல்கிறாரு? தேவனுடைய ஜனங்கள் தான் புதிய எருசலேம், தேவனுடைய மணவாட்டி. இவர்கள் இப்படிப்பட்டவர்களாய், பளிங்கு போல வெண்மையாய், பரிசுத்தமாய், தங்கத்தை போல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய மணவாட்டியாய் இருக்கிறார்கள். சபை, புதிய எருசலேம்னா சபை. நீங்களும் நானும் தான் தேவனுடைய மணவாட்டிகள். நீங்களும் நானும் தான் பரலோகம். நீங்களும் நானும் தான் புதிய எருசலேம். இப்படிப்பட்ட ஜனங்களை அவன் காண்கிறான். ஆகவே பரலோகம் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம இந்த கேமுக்கு ரூல் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம கோகனட் கொஞ்சம் நமக்கு உதவி தேவைப்படும். அதை நாம் படித்து புரிந்து கொள்ளும் பொழுது இது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஸோ ஆகவே 666 அது அந்த காலத்திலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போகலிப்டிக் நேச்சர் சொன்னது போல அது அந்த நீரோ மன்னனை குறிக்கிறதான ஒரு காரியம். 666. ஏன்னா அந்த நீரோ மன்னனுடைய அந்த கிரேக்க எழுத்துகளில் எழுதும் பொழுது அந்த நம்பர்களை கூட்டும் பொழுது 666 அந்த 666 என்றோடு முடிவடையும். ஆகவே அவர்கள் வந்து நீரோ மன்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவன் கொடும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எல்லாத்தையும் எரித்து ரொம்ப சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் கிறிஸ்தவ மக்களை. ஆகவே அவனை அழைக்கும் பொழுது 666ன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு புரியும். இந்த அப்போகலிப்டிக் இந்த புஸ்தகங்களை படிக்கிறவர்களுக்கு புரியும். ஆகவே எழுத்தாளர் எழுதும் பொழுது அப்படியா எழுதி வைத்தார். ஆகவே அந்த நீரோ மன்னன், அந்த மன்னன் தான் கேட்டால் இல்லை. சரித்திரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான மன்னர்கள் எழும்பி தேவனுடைய ஜனங்களை அவர்கள் வந்து கீழ்ப்படுத்துவார்கள், அடிமைப்படுத்துவார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் தான் வெற்றி சிறப்பார் என்கிற பெரிய சத்தியத்தோடு வெளிப்படுத்தின விசேஷம் முடிவடையும். ஆகவே இப்படியாய் நாம் சில காரியங்களை படிக்க வேண்டும். கோகனட். ஆகவே நாம் 3 காரியங்கள் பார்த்தோம். ஆப்பிள் முதலாவது மேலும் கீழே படித்தா புரிஞ்சிடும். பனானா கொஞ்சம்
சரித்திரத்தையும் கலாச்சாரத்தையும் படிக்கும் பொழுது விளங்கிவிடும். கோகனட் ஒரு டூல் தேவைப்படும் உடைக்கிறதற்கு, அதுக்கு பைபிள் கமெண்ட்ரி, நமக்கு பைபிள் ஸ்காலர்ஸோட உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தேவன் நம்மை இப்படியாய் வேதத்தை சரியாய் படித்து புரிந்து கொள்ள நமக்கு உதவி